கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே. கர்த்தர் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தர் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீணாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிடையாதுமோ. அன்னையிலும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீணாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இதனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இதனரே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவரா தொங்குகின்றார் பாதகன் போ மங்கா வாழ்வழிக்கவே. தொங்குகின்றார் பாதகன் போ மங்கா வாழ்வழிக்கவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீணாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இதனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இதனரே. எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீணாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இதனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை
விலையாக ஈந்தனரே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறோம். காணொளி காட்சி மூலமாகவும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை 1 மணியிலிருந்து 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் கர்த்தருடைய செய்திகளை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்படவும் கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு அருளவும், உம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு பிரயோஜனமாய் விளங்க ஜீவனுக்கு ஏதுவாய் காணப்பட நீர் கிருபை அருளும். இந்த வேளையை நீரே பொறுப்பேற்று வழி நடத்தும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சங்குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்பது தேவனுடைய ஒரு நியமம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுவார். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் 17, 11, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்வது, ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. இரத்தம் இல்லாமல் மனிதனுடைய வாழ்வில் பாவத்தில் இருந்து விடுதலை இல்லை. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இரத்தமே. இது தேவனுடைய நியமனம். இது மாறாத ஒரு நியமனம். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டில் கொலோசியர் 1:14 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அதனால தான் நம்ம பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டோம் என்று சபைக்கு எழுதுவார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று இரத்தத்தால தான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் மீட்பு, ரட்சிப்பு, விடுதலை, பாவ மன்னிப்பு எல்லாமே ஆத்தும மீட்புக்கு இரத்தமே. அப்போஸ்தலனாகிய பேதுருவும் அதைத்தான் சொல்லுவார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டீர்களே. ரத்தம் 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 என்று வேதத்தில் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் காளை, வெள்ளாட்டுக்கடா போன்ற மிருகங்களின் இரத்தம் பாவ நிவிர்த்திக்காக செலுத்தப்பட்டது. ஆனா நிரந்தரமான ஒரு ரட்சிப்பு, நிரந்தரமான ஒரு விடுதலை, நிலையான ஒரு மன்னிப்பு கிடைக்காததுனால தான், அது தற்காலிகமா இருந்ததுனால தேவனே மனிதனாய் தேவகுமாரனாய்
இயேசு என்ற நாமத்துல இந்த பூமிக்கு வந்து அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. ஆத்துமா பாவ நிவிர்த்தி அடைவது இரத்தத்தினாலேயே. ஆகவே ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே வந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி பாவிகளாகிய நம்மை மீட்டுக் கொண்டார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தி ஒரு பெரிதான ஆத்தும ரட்சிப்பை உலகத்துக்கு உண்டாக்கினார். உலக இரட்சகராய் ஆண்டவராய் இயேசு வந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு அல்ல, உலகத்தை ரட்சிக்கும்படிக்கே அவர் அனுப்பப்பட்டார் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து நமக்காக ரத்தம் சிந்தினார். அவர் சிந்தின ரத்தம் முதலா கெத்செமனே தோட்டத்தில் மிகுந்த வியாகுலத்தோடு அவர் ஊக்கமாய் ஜெபித்தார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெரும் துளிகளாய் பூமியில விழுந்தது. அதான் முதல் ரத்தம், கர்த்தர் சிந்தின முதல் ரத்தம். இரண்டாவது, அவரை கோலினாலும் வாரினாலும் கைகளினாலும் முள்முடியினாலும் ஆணிகளாலும் கடாவப்பட்டு அவரை அடித்து நொறுக்கப்பட்டார். காயங்களில் வழிந்த ரத்தம் இரண்டாவது ரத்தம், அது சிலுவையிலே சிந்தின ரத்தம். மூன்றாவது, சிலுவையிலே அவர் ஜீவன் பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டது, பிரிந்து விட்டது. அவர் ஜீவன் போன பின்பு ஈட்டியால் குத்தப்பட்டார் விழாவிலே. அப்பொழுது இரத்தமும் தண்ணீரும் பாய்ந்தது. மூன்றாவது ரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் யாவும் நமக்காகவே. இப்ப வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44வது வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. அதிக ஊக்கத்தோடு வியாகுலத்தோடு அவர் ஜெபிக்கிறார். அவருடைய வேர்வை துளி வழியாய் வேர்வை வந்து இப்போ வேர்வையே இல்லை, அதற்கு பதிலாய் வேர்வை துளையின் வழியாய் ரத்தமே வந்துருச்சு. ரத்தத்தின் பெரும் துளிகள் பூமியிலே சிந்தினது. அத்தனை ஊக்கத்தோடு அத்தனை வியாகுலத்தோடு அவர் பிதாவை நோக்கி ஜெபித்தார். அவர் சாதாரணமாவே பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் மாம்சத்திலே இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அப்படிதான் ஜெபித்தார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், ஆண்டவராகிய இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில், மனிதனாக வாழ்ந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம்
அது கேட்கப்பட்டது. கர்த்தர் ஜெபித்தார். அவர் மனிதனாய் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வாழ்ந்த நாட்களில் அவர் ஜெபித்த விதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மை மரணத்தினின்று ரட்சிக்கிற தேவனை நோக்கி அவர் ஜெபித்தார். பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்தார், ஜெபித்தார், விண்ணப்பங்களை ஏறெடுத்தார். தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. பலத்த சத்தத்தோடு ஜெபித்ததுனால என்று அல்ல, கண்ணீர் விட்டதுனால என்று அல்ல, பயபக்தியின் நிமித்தம் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஆம், நம்ம சத்தம் போட்டு ஜெபிக்கலாம், கண்ணீரோடு ஜெபிக்கலாம், உபவாசித்து ஜெபிக்கலாம், ஊக்கத்தோடு ஜெபிக்கலாம், விழித்திருந்து ஜெபிக்கலாம். ஆனால் அந்த ஜெபத்திலே பயபக்தி இராவிட்டால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபமே பயபக்தியின் நிமித்தம்தான் அது கேட்கப்பட்டது. அப்படிதான் அவர் வழக்கமா ஜெபிக்கிறது. இப்பொழுது அவர் ஜெபிக்கிறார் பிதாவை நோக்கி. கடைசியா கெத்செமனே தோட்டத்துல 22ஆம் அதிகாரம் 44வது வசனத்துல மிகுந்த வியாகுலத்தோடு அவர் ஊக்கத்தோடு அவர் ஜெபித்தாராம். என்ன ஜெபம் பண்ணினாரு? அவர் ஏறெடுத்த ஜெபம் என்ன? லூகாஸ் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்களை வாசிப்போம். அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஒரு பாத்திரம் அவரை விட்டு நீங்கி போக வேண்டும் என்று பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவராகிய இயேசு ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் தன்னை விட்டு நீங்கும்படியாய் மிகுந்த ஊக்கத்தோடே, அதிகமான ஒரு வியாகுலத்தோடே, ரத்தம் சிந்தி அவர் ஜெபிக்கிறார். முதல் ரத்தம், அவர் சிந்தின முதல் ரத்தம், ஒரு பாத்திரம் தன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று அவர் போராடி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயில எழுதப்பட்டிருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் போய் ஜெபிக்கிறார். என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இரண்டாம் தரம் ஜெபித்தார். இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். இது என்ன பாத்திரம்? தன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று ரத்தம் சிந்தி அவர் ஜெபிக்கிறாரே, இந்த பாத்திரம் என்ன பாத்திரம்? யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு சொல்லுவார், என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று சொல்லுவார். வாசிங்க. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசுவை பிடித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக பட்டயத்தோடும் தடிகளோடும் இங்கே ஆட்கள் வந்திருக்கிறாங்க. யூதாஸ் கூட வந்திருக்கிறான். அவன் நான் யாரை முத்தமிடுவேனோ அவர் தான் இயேசு பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அடையாளம் சொல்லி இருந்தான். அப்படியே கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசுவை ரபி நீர் வாழ்க என்று முத்தமிட்டான். அவர்கள் வந்து இயேசுவை பிடிக்க வராங்க. அந்த வேளையிலே பேதுரு தன்னுடைய பட்டயத்தை உருவி ஓங்கி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டிடுவான். கழுத்துல
படவேண்டிய வெட்டு அது காதோட போச்சு. அப்ப இயேசு அந்த வேளையிலே அவர் சொன்னது, பேதுருவே, உன் பட்டயத்தை உரையில போடு. இது பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம். நான் இப்படிதான் பாடுபட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையிலே நான் மரிக்க வேண்டும் என்பது பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம். இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். மத்தேயில மத்தேயு 26ஆம் அதிகாரம் 51 இதே சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, பட்டயத்தால பேதுரு தான் வெட்டுறான். பேதுருவை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? பேதுருவை பார்த்து சொன்னார், என்னைய காப்பாத்துறதுக்கு நீ பட்டயத்தை எடுத்து வெட்டுற, ஆனா என் பிதாவை நோக்கி நான் வேண்டிக் கொண்டால் இப்பொழுது என்னைய பட்டயத்தோடும் தடிகளோடும் வந்து என்னை பிடித்து கொண்டு போய் அடித்து சிறுமைப்படுத்தி என்ன சிலுவையில் அறைய போறாங்க. பிதா கிட்ட நான் வேண்டிக் கொண்டால் என் பிதா 12 லேகியோனுக்கு அதிகமான தேவதூதரை அனுப்பி என்னை இதிலிருந்து என்னை காப்பாற்ற அவரால் முடியும். ஆனா அப்படி செய்வேனானால், அடுத்த வசனம், அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? பழைய ஏற்பாட்டில அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மரிக்க வேண்டும், பாவிகளை ரட்சிக்க, உலகத்துக்கு ரட்சிப்பை அருள, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து மனிதன் விடுதலை பெற அவர் எப்படி ரத்தம் சிந்த வேண்டும், எப்படி பாடுபட வேண்டும், எப்படி அவர் சிலுவை மரணத்தை அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்த வாக்கியங்கள் நிறைவேற வேண்டும். ஆகவே நான் அப்படி செய்யக்கூடாது. பிதாவை நோக்கி நான் வேண்டினாலே பிதா என்னை இதிலிருந்து என்ன தப்பு வச்சிருவாரு. ஆனால் நான் இப்படித்தான் பாடுபட்டு மரிக்க வேண்டும் என்பது தேவனோட சித்தம். இது எனக்கு பிதா கொடுத்த பாத்திரம். பிதா எனக்கு தந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? அப்படியானால் பிதா கொடுத்த பாத்திரம், அவர் சிலுவை மரணத்தை சந்தோஷமா ஏத்துக்கணும். அவருக்கு வரக்கூடிய சகலவிதமான பாடுகள் அனைத்தையும் அவர் அடைந்தே தீர வேண்டும். அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு உலகத்திலே பிரவேசிக்கும் போது தன் பிதாவை நோக்கி அவர் சொன்ன காரியம், பிதாவே, பலிகள், காணிக்கைகள், பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்கள் உமக்கு பிரியமானதல்ல என்று நீர் சொன்ன போது, இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன். எனக்கென்று ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணினீரே, அந்த சரீரம்தான் பலியாக்கப்பட வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறீர். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன் என்றவர் தான் ஆண்டவராகிய இயேசு. அப்படி வந்தவர் தான். அப்படியானால் ஏன் இந்த பாத்திரம் நீங்க வேண்டும், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். ஆனா பேதுருவிடத்துல சொல்லுகிறார், என் பிதா கொடுத்த பாத்திரம், இதுல நான் பானம் பண்ணாம இருப்பேனா என்று பாடுகளை அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர். பிதாவின் சித்தம் செய்ய பூமிக்கு வந்தவர். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 பாருங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு உலகத்தில் பிரவேசிக்கும் போது, பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். பலியாக்கப்படுவதற்காகவே சிலுவையின் மரணத்தை அனுபவிக்க ஒரு சரீரம் ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது.
வாசிங்க. சர்வாங்க தகன பலிகளும் சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். கர்த்தருக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த சர்வாங்க தகன பலிகள் பாவ நிவாரண பலிகள், ஏனென்றால் அது நிரந்தரமான ரட்சிப்பை கொடுக்கவில்லை. ஒரு தற்காலிகமா ஒரு விடுதலை கிடைச்சது, நிரந்தரமா பாவத்தின் நின்று மனிதன் விடுதலை பெற முடியவில்லை. ஆகவே பிதா இங்கே சொல்லுகிறார், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் எனக்கு பிடிக்கல, பிரியம் இல்ல என்று சொன்ன போது அதற்கு இயேசு என்ன பதில் சொன்னாராம்? அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவராகிய இயேசு உலகத்திலே வந்து அவர் எப்படி பாவிகளை ரட்சிக்க, எப்படி அவர் பாடுகளை அனுபவித்து சிலுவை மரணத்தை, கொடிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முன்னுரைக்கப்பட்டிருக்கிறதோ, அப்படி புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, அதை நிறைவேற்ற உம்முடைய சித்தம் செய்ய இதோ நான் வருகிறேன் என்றார். அடுத்த வசனம் 8. நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் விரும்பவில்லை. அது பிதாவுக்கு விருப்பம் இல்ல, எனக்கு அது விரும்பல, எனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னார். ஏனென்றால் ஜனங்களுக்கு அது விடுதலை கொடுக்கவில்லை. ஆகவே நான் அதை விரும்பவில்லை என்று தேவன் சொன்ன போது இயேசு அதற்கு என்ன பதில் சொன்னாரு? அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். உங்க சித்தம், நான் பாடுபட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையிலே ஜீவனை கொடுப்பது உமக்கு சித்தம். இதோ உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வருகிறேன் என்று சொன்னார். அப்படியானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று கேட்டாரே, அது என்ன பாத்திரம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முற்றிலும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவர். மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் பிதாவின் சித்தம் செய்ய கீழ்ப்படிந்தவர். பிலிப்பியர் 2 அதிகாரம் 8வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் அவர் பிதாவின் சித்தத்துக்கு முற்றிலும் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் கீழ்ப்படிந்தவர். இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று சித்தம் செய்ய பூமிக்கு வந்தவர். அவர் இந்த பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையை சகித்தவர் என்றும் பாவிகளால் இவ்விதமாய் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த இயேசு என்றும் வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்படியானால் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பாத்திரம் அது என்ன பாத்திரம்? மார்க்கு சுவிசேஷம் 15 அதிகாரம் 22 வாசிக்கலாம். கபாலஸ்தலம் என்ற அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். இங்க ஒரு பாத்திரத்தை பார்க்கலாம். சிலுவையிலே அவரை அறையப்படுவதற்கு முன்னதாக அங்கு ஒரு பாத்திரம் வருகிறது. திராட்சரசம், வெள்ளைப்போளம் கலந்த திராட்சரசம் நிறைந்த ஒரு பாத்திரம் அங்கே கொண்டு வரப்படுகிறது. சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்னதாக கொல்கதா மலையில அவருக்கு அதை குடிக்க கொடுக்கிறாங்க. ஆனால் இயேசு அதை குடிக்கவில்லை. திராட்சரசம் மது, அது போதை வஸ்து. அதுல வெள்ளைப்போளம் கலந்தது. ஒருவேளை அந்த பாத்திரத்தில் அவர் பானம் பண்ணி இருந்தால், அதை குடித்திருந்தால், அது அவருக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது.
அது ஒரு போதையான ஒன்று. சிலுவையிலே அறையப்படக்கூடிய அந்த வேதனை தெரியாமல் இருப்பதற்காக தான் அதை கொடுக்கறாங்க. அதற்கு முன்னதாகவுமே கோலினாலும் வாரினாலும் கையினாலும் முள்முடியினாலும் சரீரம் மிகுந்த காயங்களோடு கூட வேதனையோடு கூட இருக்கிறது. இப்போ சிலுவையிலே ஆணிகளால் கைகளும் கால்களும் உருவ குத்தப்பட போகிறது. இந்த வேதனை தெரியாமல் இருக்கதான் இந்த பானத்தை கொடுக்கறாங்க. ஆனால் இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பின்பு அவரை சிலுவையில அறையறாங்க. ஒருவேளை அவர் இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஏன்னா உலகத்துல சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு பாவங்களை சுமந்தார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். சர்வலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுடைய பலவீனத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எல்லாருடைய நோய்களையும் அவர் தன்னுடைய சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறார். ஒரு நோயுடைய வேதனையே ஒருவரால் தாங்க முடியாது. இது அனைவருடைய நோயின் கொடுமை, அனைவருடைய பலவீனத்தின் கொடுமைகள் அனைத்தையும் இந்த ஒரே சரீரம் அனுபவிக்குது. அப்படி அவர் இந்த சிலுவையை சகித்தால் தான் பலவீனருக்கு விடுதலை கிடைக்கும், வியாதியஸ்தருக்கு சுகம் கிடைக்கும். இது சாத்தானுடைய ஒரு தந்திரம். உலகத்துக்கு விடுதலை வந்துவிடக்கூடாது, ரட்சிப்பு வந்துவிடக்கூடாது, பலவீனத்திலே விடுதலை வந்துவிடக்கூடாது, நோயிலே விடுதலை வந்துவிடக்கூடாது. அதை தடுப்பதற்காக இங்கே ஒரு பாத்திரம் திராட்சரசம் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. வெள்ளைப்போளம் கலந்த திராட்சரசம். ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளல. அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்னைக்கு பலவீனருக்கு விடுதலை கிடைக்காது, வியாதியஸ்தருக்கு விடுதலை கிடைக்காது. சிலுவையிலே அவர் அந்த 7 வார்த்தைகளை பேசியிருக்கவும் முடியாது. ஏன்னா இது திராட்சரசம், இது ஒரு போதை வஸ்து, வலி தெரியாம இருக்கிறதற்காய் கொடுக்கப்படுகிற ஒரு பானம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு இதை ஏற்றுக்கொள்ளல. 2ஆம் தரம் அவர் ஜெபிக்கும் பொழுது, இந்த பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணினாலொழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் சரி உங்க சித்தப்படி ஆகட்டும் என்று சொன்னார். பானம் பண்ணினாதான் இந்த பாத்திரம் தன்னை விட்டு விலகும், இல்லைன்னா விலகாது, அங்கேயே இருக்கும். திரும்ப திரும்ப அந்த பாத்திரத்தை கொடுப்பாங்க, நீட்டுவாங்க. அப்படித்தான் நடந்தது. 2ஆம் தரம் இந்த பாத்திரத்தை கொடுக்கறாங்க. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34 37 வரைக்கும். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்தார்கள். இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை குடிக்க கொடுக்கிறாங்க. 2ஆம் தரம் அந்த பாத்திரம். முதலாவது சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட ஒரு பானம். ஆனா அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது முதல் வார்த்தை பேசின பின்பு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று முதல் வார்த்தை சிலுவையில பேசினார். இந்த முதல் வார்த்தை பேசின பின்பு போர் சேவகர் அவரிடத்திலே சேர்ந்து அவருக்கு குடிப்பதற்கு காடியை கொடுக்கிறாங்க. ஆனால் அவர் வாங்கினதாகவோ குடித்ததாகவோ இங்கே சொல்லப்படல. அவர் குடிக்கல. 2ஆம் தரம் அந்த பாத்திரம் வருது. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். பரியாசமாக ராஜாக்கள் பதவி ஏற்ற உடனே மரியாதையின் நிமித்தமாக உயர்ந்த ரக பானம் அவர்களுக்கு கொடுக்கிறது வழக்கம். இப்போ ஆண்டவராகிய இயேசுவை ராஜா என்று பரியாசம் செய்து பரியாசமா ஏளனமா இந்த பானத்தை குடிக்க கொடுக்கறாங்க, காடியை.
ராஜான்னு சொன்னியே, இதை குடி என்று சொல்லி பரியாசத்துக்காய் கொடுக்கப்பட்ட ஒரு பானம். ஆனால் அவர் அதை குடிக்கல. ஆனால் அந்த பாத்திரம் அங்கத்தான் இருக்குது, அவர்கிட்டயே இருக்குது. பானம் பண்ணினால் ஒழிய அது அவரை விட்டு நீங்காத ஒரு பாத்திரம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28 30 வரைக்கும் பார்க்கும் பொழுது, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே அங்க பாத்திரம் இருக்குது, காடி நிறைந்த ஒரு பாத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்ப எல்லாத்தையும் நிறைவேற்றி முடித்து விட்டார். எல்லாம் முடிந்தது. அவரை குறித்து வேதத்திலே எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்தது. இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, எல்லாம் நிறைவேறி முடிந்தது. இன்னும் ஒரு காரியம் நிறைவேற வேண்டும். அது என்ன தீர்க்க தரிசனம்? சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 21வது வசனம். சங்கீதம் 69:21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அவரை பற்றி சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் அவர் நிறைவேற்றி விட்டார். தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்னுரைக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் அவர் நிறைவேற்றி விட்டார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். எல்லாம் முடிந்தது என்று அறிந்து இந்த ஒண்ணு இனி நிறைவேறணும். ஆகவே நான் குடிக்கும் பானத்தில் கசப்பு கலந்து கொடுத்தாங்க, காடியை குடிக்க கொடுத்தாங்க என்ற வார்த்தை நிறைவேற வேண்டும். அதற்காக தாகமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னாரு. அப்ப அவங்க என்ன செய்தாங்களாம்? காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டு இருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பானம் பண்ணினால் ஒழிய அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்காது. அப்படி நீங்களேன்னா உங்க சித்தப்படி நான் பானம் பண்றேன். இப்பொழுது பானம் பண்ணுகிறார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் அந்த பானத்தை அவர் பானம் பண்ணினார். இந்த பாத்திரம் தான் தன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று கேட்டார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். ஏனென்றால் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்னதாக அந்த பானத்தை கொடுத்தார்கள். அப்ப அவர் வாங்கியிருந்தா வலியே தெரிஞ்சிருக்காது, 7 வார்த்தை பேசியிருக்க முடியாது, எல்லாருடைய பலவீனங்களையும் நோய்களையும் அவர் சுமந்து தீர்க்கிறவர். யாருக்கும் விடுதலை கிடைக்காது. அது ஒரு போதையான ஒன்று. அந்த பாத்திரம் நீங்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் ரட்சிப்பு உண்டாக வேண்டும். பலவீனத்திலே விடுதலை கிடைக்க வேண்டும். நோய்களிலே விடுதலை கிடைக்க வேண்டும். ஆகவே நான் அதை சுமப்பேன். சகல அக்கிரமங்களையும் பாவங்களையும் பாடுகளையும் துக்கங்களையும் பலவீனங்களையும் நோய்களையும் எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய சரீரத்தில் சுமக்க பிதாவின் சித்தம். ஆகவே பிதாவிடத்துல கேட்டார், பிதாவே அந்த பாத்திரம் நீங்கணும், அது என்னை விட்டு நீங்க வேண்டும். ஆனால் பிதா கொடுத்த பாத்திரத்தில் பானம் பண்ணாதிருப்பேனோ? பிதா கொடுத்த பாத்திரம் அவர் அனுபவித்த பாடுகள், அடிகள், கட்டுகள், காயங்கள், நொறுக்கப்படுதல், அறையப்படுதல், நிந்திக்கப்படுதல், இது எல்லாம் பிதா கொடுத்த பாத்திரம். ஆகவே இடத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று அதை
அவர் முழு மனதோடு சிலுவையை ஏற்றுக்கொண்டு சகித்தார். ஆகவே நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். நமக்காக சகித்தார், நமக்கு விடுதலை உண்டு. ஆகவே இந்த முதல் ரத்தம் நமக்காக தான். இந்த பாத்திரம் நீங்கணும், ஜனங்களுக்கு விடுதலை வேணும், ஆரோக்கியம் வேண்டும், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று அவர் கேட்டதும் நமக்காகவே. ஆகவே இந்த ரத்தம் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிறோம், நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படும் ரத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நன்மைகளை பேசக்கூடிய ரத்தம் என்று பார்க்கிறோம். இது கெத்செமனே தோட்டத்தில் சிந்தப்பட்ட முதல் ரத்தம், நமக்காக அவர் வேண்டுதல் செய்த முதல் ரத்தம். இரண்டாவது ரத்தம் காயங்களிலே வழிந்த ரத்தம் என்று பார்க்கிறோம். அவர் காயங்கள், சரீரம் முழுவதும் காயங்கள். பிதா அவரை நொறுக்க சித்தம் கொண்டார். ஏசாயா சொல்லுவார், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தம் கொண்டார். அதை பிதா கொடுத்த பாத்திரம், அதை சந்தோஷமாய் ஆண்டவராய் இயேசு ஏற்றுக்கொண்டார். சரீரத்திலே அநேக காயங்கள். ஏசாயா 53 அதிகாரம் 5வது வசனம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. அவரை கோலால் அடித்து காயப்படுத்தினாங்க, கோலால் அடித்து காயப்படுத்தினாங்க. மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல கோலால் அவருடைய சிரசில் அடித்தார்கள், கோலால் அவருடைய சரீரத்திலே காயங்கள் வந்தது. அதுபோல வாரினால் அடித்து காயப்படுத்தினார்கள், கைகளால் அடித்து காயப்படுத்தினார்கள். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான், சாட்டவார் வைத்து அடித்தாங்க, அநேக காயங்கள். கோலால் அடித்தார்கள் மார்க்கு 15-19. இப்போ அவரை வாரினால் அடிக்கிறாங்க, வாரினால் அடித்து காயப்படுத்தினார்கள். யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள், கையினால் அடித்தார்கள். வாசிங்க, முள்முடி சூட்டினது. போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, சிரசின் மேல் வைத்து கோலால் அடித்தார்கள். வாரினால் அடிக்கிறாங்க, கோலினால் அடிக்கிறாங்க, கையினால் அடிக்கிறாங்க, முள்முடி சூட்டி. இவைகளெல்லாம் சரீரத்திலே அநேக காயங்கள். தீர்க்கதரிசி முன்னுரைத்தபடி ஆணிகளால் அவர் கடாவப்பட்டார். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 22:16, 22:16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். இது தீர்க்க தரிசனம். என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். அப்படியே இது நிறைவேறும்படி ஆணிகளால் சிலுவையிலே கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். பயங்கரமான காயங்கள். கோலினாலும் வாரினாலும் கையினாலும் முள்முடியினாலும் ஆணிகளாலும் அவருடைய சரீரத்திலே அநேக காயங்கள். வேதத்திலே தீர்க்கதரிசி சொன்னபடி அவருடைய எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. இருதயம் அப்படியே மெழுகை போல உருகி போனது என்று சொல்லப்பட்டிருக்கும். சங்கீதம் 22:14-15. தண்ணீரை போல ஊற்றுண்டேன், காயங்கள், அடிகள், சரீரம் அப்படியே துவண்டு போனது, அப்படியே குழஞ்சு போயிட்டாரு. ஊற்றுண்டேன், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், எலும்புகள்
எல்லாம் கட்டுவிட்டது. எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. எலும்புகள் ஒன்றோடு ஒன்று ஜாயின் பண்ணி இருக்குதே, அது அப்படியே தளர்ந்து போச்சு. எலும்புகள் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போல ஆகி, இருதயம் மெழுகு போல உருகி போயிருச்சு. என் நாவு நடுவே உருகிற்று. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது. பலன் ஓட்டை போல் காய்ந்தது. நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது. தண்ணி இல்ல, உடம்புல தண்ணி இல்ல, நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது. இப்படி அவர் கடுமையான பாடுகள் அனுபவித்தார். இது அவர் காயங்களில் வழிந்த ரத்தம். சரீரத்திலே அநேக காயங்கள். இரண்டாவது ரத்தம் காயங்களில் இருந்து வழிந்த ரத்தம், அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தம். முதல் ரத்தம் கெத்செமனே தோட்டத்தில் சிந்தின ரத்தம். ரத்தம் வேர்வையாகவே பெருந்துளிகளாய் வெளியே வந்தது. முதல் ரத்தம். இரண்டாவது ரத்தம் சரீரம் முழுவதும் பட்ட காயங்களினால் வழிந்த ரத்தம். இந்த காயங்களில் வந்த ரத்தத்தினால் 3 நித்திய காரியங்களை அவர் நமக்கு ஏற்படுத்தினார். நித்தியமான 3 காரியங்கள் இரத்தத்தால் நிறைவேறுகிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அவர் சிந்தின இரத்தத்தினாலே ஒரு நித்தியமான ஒரு மீட்பை நமக்கு ஏற்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கும். வாசிங்க பார்க்கலாம். கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய சொந்த இரத்தத்தினாலும், தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். பழைய ஏற்பாட்டின் காலத்துல மிருகங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அது நிலையான மீட்பு அல்ல. கிறிஸ்து இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை அவர் சிந்தி நமக்கு நிலையான ஒரு மீட்பு, நித்திய மீட்பு. முதலாவது நித்தியமான ஒரு மீட்பை உண்டு பண்ணினார். காயங்களில் வழிந்த இரத்தத்தால், சிலுவையிலே சிந்தின இரத்தத்தால் நித்தியமான ஒரு மீட்பு. இரண்டாவது யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54வது வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன். இரண்டாவது அவருடைய இரத்தத்தால் நித்திய ஜீவன். முதலாவது நித்திய மீட்பு, இரண்டாவது நித்திய ஜீவன். மூன்றாவது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஒரு நித்திய உடன்படிக்கை, ஒரு நித்திய உடன்படிக்கை அவருடைய இரத்தத்தால் ஏற்படுத்தினார். ஆகவே அவர் ஆடுகளுக்கு மேய்ப்பனானார். சபைக்கு அவர் மேய்ப்பர். தன்னுடைய இரத்தத்தினால, அவர் சிந்தின இரத்தத்தால் ஒரு நித்திய உடன்படிக்கை, நித்தியமான மீட்பு, நித்திய ஜீவன், நித்திய உடன்படிக்கை சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே இவைகளை உண்டாக்கினார். இவர் சிந்தின இந்த 2வது இரத்தத்தால் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன? ஆண்டவரை அறியாதவர்களாய், புறஜாதிகளாய், இயற்கையை வழிபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களாய், ஜீவனற்றதை தெய்வமாய் வழிபட்டு கொண்டிருந்து அவரை விட்டு வெகு தூரத்திலே சென்று இருந்த நம்மை அவருக்கு சமீபத்தில் கொண்டு வந்தார். தூரமாயிருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினாலே இப்பொழுது அவருக்கு சமீபமாக, அவருக்கு மிக அருகில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தால் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கும். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நாம் இப்ப கிறிஸ்துவுக்கு சமீபமா இருக்கோம், அவருக்கு மிக அருகில் இருக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கிடைத்த ஒரு பாக்கியம், ஒரு புண்ணியம். இப்ப நாம் அவர் அருகில் இருக்கிறோம். ஆம்,
தூரமாய் இருந்த பாவிகள் கர்த்தர் இப்பொழுது அவருக்கு பக்கத்துல கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சிலுவையிலே சிந்தின ரத்தம் கிட்ட நம்மளை கொண்டு வந்து என்ன செய்தாராம்? 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி நம்மளை சுத்தமாக்கிட்டார். இவர் மாத்திரம் ரத்தம் சிந்தாவிட்டால் மனிதன் பாவத்தை எங்கே கொண்டு போக்கிக் கொள்ள முடியும்? கங்கையில போய் மூழ்கினா போகுமா? யமுனையில போய் மூழ்கினா போகுமா? இல்ல கன்னியாகுமரி கடல்ல முங்கினா போயிருமா? இல்ல. மிருகத்தின் ரத்தமோ தண்ணீரில் மூழ்குதலோ புண்ணிய நீரோ ஒன்னும் செய்ய போறதில்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றே பாவிகளை சுத்திகரிப்பது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்படிதான் கர்த்தருடைய ரத்தம் நம்மை பாவத்தினின்று விடுவித்து நம்மை மீட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு சபைக்கு எழுதும் போது 1:14 சொல்லுவார், குமாரனாகி அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம் என்று சொல்லுவார். வாசிங்க. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டா அதான் மீட்பு. மீட்கப்பட்ட ஜனம் சியோன்ல நிப்பாங்க, கர்த்தரோட கூட நிப்பாங்க. மீட்பை பெறுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால தான். குமாரனாகிய அவருடைய ரத்தத்தால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே இப்போ நம்ம சமாதானமா வாழலாம். அதே அதிகாரம் 20 சொல்லப்பட்டிருக்கும், அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். உலகத்துல சமாதானம் இல்லை. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார். அவர் நம்முடைய சமாதானத்துக்கு காரணமானவர், சமாதானத்தை அருளுகிறவர். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால். ஒரு பாவி அவர் கிட்ட வர்றது அவருடைய ரத்தத்தால். ஒரு பாவி சுத்திகரிக்கப்படுகிறது அவருடைய ரத்தத்தால். ஒரு பாவிக்கு பாவ மன்னிப்பு மீட்பு பெற்றுக்கொள்ளுகிறது அவருடைய ரத்தத்தால். அவன் வாழ்விலே சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறது அவருடைய ரத்தத்தால். இப்படியே அநேக காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் எவ்வளோ பலன்கள், எவ்வளவு நன்மைகள் என்று வேதத்தில் நிறைய உரைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5:9 பார்க்கும் பொழுது, அவருடைய ரத்தத்தினாலே இப்படியாக அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க பாவி நீதிமானாக்கப்படுகிறான். இது ஒரு இலவசமான கிருபை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் எவ்வளோ பெரிய காரியங்களை அது செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அவர் ரத்தம் சிந்தாவிட்டால், அவர் பாடுபட்டு ரத்தம் சிந்தாவிட்டால் மனித வாழ்வு என்ன ஆகிறது? மனிதனுக்கு விடுதலை என்பது அது ஒரு கேள்விக்குறி. பிசாசை ஜெயிக்கிறதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால தான். ஆட்டுக்குட்டி ஆண்டவரின் ரத்தத்தினாலே அவனை ஜெயித்தார்கள், சாத்தானை ஜெயித்தார்கள் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கும். வெளிப்படுத்தல் 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின்
இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாத்தானை ஜெயித்தார்கள். சாத்தானை நாம் ஜெயிக்கிறதுக்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே உண்டு பண்ணின பலன்கள் ஏராளம். சபையை அவர் தம்முடைய சுய ரத்தத்தால தான் சபையவே சம்பாதித்தார். அவர் சம்பாதித்த சபை, பூலோகத்துல இருக்கிற சபை அவருடைய ரத்தத்தால், தேவன் தம்முடைய சுய ரத்தத்தால் சம்பாதித்த சபை என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட நமது சபையை மேய்ப்பதற்கு, சபை அவருடைய சுய ரத்தத்தால், கர்த்தர் ரத்தம் சிந்தினதுனால தான் சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பூலோகத்துல கட்டி எழுப்பப்பட்டு இருக்கிறது. சபை கிறிஸ்துவின் ரத்தத்தால். இன்றைக்கு நாம் பாவிகளாய் இருந்தோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நீதிமான்களாக்கப்பட்டோம், சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் நீதிமான்களாக்கப்பட்டோம். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம் என்பதும் அவருடைய ரத்தத்தால் கிடைத்த ஒரு புண்ணியம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நம்மை நிறுத்தினார். வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால், இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களாய் ராஜாக்களாய் நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார். இப்படி வேதத்துல நிறைய பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால், 2வது இரத்தம், காயங்களில் வழிந்த இரத்தத்தால், சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தால் என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள், எவ்வளோ நன்மைகள் என்று வேதத்துல நம்ம பார்க்க முடியும். 3வது அவர் சிந்தின 3வது இரத்தம், யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 33, 34 2 வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. 3வது இரத்தம். இயேசு மரித்து விட்டார். இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து பார்க்கறாங்க, அவர் மரித்து விட்டார். மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை, மரித்து விட்டார். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் தன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் ஓங்கி குத்துகிறான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. மரித்த பின்பு, மரிச்சிட்டார்னு தெரிஞ்சும் அவன் ஈட்டியினால ஓங்கி குத்துறான். ஏனென்றால் 37 அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம். குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள், அதற்காக குத்தப்பட்டார். இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு அவரை ஈட்டியினாலே குத்துறாங்க. குத்துனப்ப ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது.
ரத்தம் வருகிறது. தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி சகரியா தீர்க்க தரிசனமாக உரைத்திருப்பார். குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள், புலம்பி அழுவாங்க. கோத்திரம் கோத்திரமாய், குடும்பம் குடும்பமாய், தனித்தனியாய் அவர்கள் புலம்பி அழுவாங்க என்று உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அங்கே ஆண்டவராகிய இயேசு குத்தப்பட்டார். சகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும், தாவீதின் குடும்பத்தார் மேலும், எருசலேம் குடிகள் மேலும், எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும், கிருபையின் ஆவியையும், விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, இப்ப நோக்கி பார்ப்பாங்க. இன்று வரை கண்கள் குருடுதான், மனக்கண்கள் குருடாக்கப்பட்டுதான் இருக்கிறார்கள். வந்த மேசியாவை மேசியா என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இனிதான் மேசியா வருவார், சீக்கிரம் வாங்க என்று புலம்பல் சுவர்ல முட்டி முட்டி அழுது கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, குத்தினவரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு நாள் மேசியா வெளிப்படுவார். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கர்த்தர் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவார். குருடாக்கப்பட்ட மனக்கண் திறக்கப்படும், கடின உள்ளம் நீங்கி போகும், அவருடைய மனக்கண் திறக்கப்படும். குத்தினவரை நோக்கி பார்ப்பாங்க. அன்றைக்கு நம்ம குத்தினவரு நம்ம தெரியாம மேசியா என்று விசுவாசியாமல் நாம் குத்துனது அவர் மேசியா தான் என்று குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். அப்படி ஒரு நாள் சீக்கிரமா வரப்போகுது. இயேசுவுக்காக அவர்கள் புலம்பி அழுவாங்க, மேசியாவை நம்ம குத்திட்டமே என்று. ஆகவே போர் சேவகன் ஈட்டியினால குத்துனா ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இந்த ரத்தம் 3வது ரத்தம். அது இஸ்ரவேலருக்கு என்று கூட சொல்ல முடியும், ஏன்னா குத்தினவரை நோக்கி பார்க்கிறாங்க. அந்த ரத்தம் தேவ ஜனத்துக்காகவே. இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே சிந்தின ரத்தத்தை நம்ம 3ஆக பார்த்தோம். வேர்வையாய் வழிந்த ரத்தம் நமக்காகவே அந்த பாத்திரம் நீங்க வேண்டும் என்று கேட்டார். 2வது, காயங்களிலே வழிந்த ரத்தம், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம். ஆத்தும மீட்பு, நித்திய ஜீவன், அவரோடு இளைப்பாறுதல், அனைத்தையும் பெற்றுக்கொள்ள அது ஒன்றே. 3வது, குத்தினவரை நோக்கி பார்க்கத்தக்கதாய் 3வது ஈட்டியால் குத்தப்பட்ட போது வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். ஆகவே எப்படிப்பட்ட பாவியாய் இருந்தாலும் விடுதலை உண்டு. வேதத்திலே பார்க்கிறோம், மனுஷர் யாவரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை அடையவும் அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டு இருக்கிறது. எல்லா மக்களுக்கும் விடுதலை உண்டு, எல்லா மக்களும் ரட்சிப்பை பெற முடியும். அவர் நமக்கு இலவசமாய் தம்முடைய ரத்தத்தால் பாவ மன்னிப்பாக்கி மீட்பை, பெரிதான ஒரு ரட்சிப்பை, ஆத்தும மீட்பை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் எத்தனை கோடி கோடி மக்கள் ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய், தன் ஆத்துமாவை குறித்து கவலையற்றவர்களாய் இன்றைக்கு பாவத்துல உழண்டு கொண்டு இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இலவசமான ரட்சிப்பை எல்லா ஜனங்களும் பெற்று வாழ வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கம், சித்தம். நம்முடைய ஜெபமும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். நாம இப்படி இருக்கிறோம், நம்ம குடும்பம் இப்படி இருக்குது. நாம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனா ரட்சிப்பை பெற்று இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ரட்சிப்பு என்றால் என்ன என்றே தெரியாமல், இன்னுமே மீட்பை பெறாமல் பாவத்துக்குள்ளே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பு முக்கியம். ரட்சிப்பை பெற்றால் தான் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதற்குள்ள பிரவேசிப்பாங்க, அந்த வெளிச்சத்திலே பிரவேசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், நித்தியத்தில் பிரவேசிக்க ரட்சிப்பு மிக மிக அவசியம். தன் ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி கர்த்தர் உண்டு பண்ணின ரட்சிப்பை நம்ம எல்லாரும் பெற்றாக வேண்டும். நாமும், நம்முடைய குடும்பமும், உறவினர்களும், நம் தேசமும், உலகம் அனைத்தும் பெற வேண்டும்.
கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அருமையான தந்தையே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, உம்முடைய அன்பு எத்தனை பெரியது. நீர் எங்களுக்காக இந்த பூமியிலே வந்து இத்தனை பாடுகளையும் நீர் ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தி எங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்கினீரே. ஆண்டவரே, எங்களை ரட்சித்தீர், உமக்கு மகிமை. நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு ஆண்டவரே எத்தனை பெரியது. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து எத்தனையோ மக்கள் கவலையற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஒருவரும் தண்டனை பெறாதபடி எல்லா மக்களும் இந்த ரட்சிப்பை பெற்று வாழ அனைவருக்கும் கிருபை அருளுங்கப்பா. கிறிஸ்தவர்கள் என்று பெயர் இருந்த போதிலும் ரட்சிப்பு இல்லாத கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அநேகர். ஆத்தும ரட்சிப்பை பெற்று ஒரு மெய்யான கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய அனைவருக்கும் நீர் கிருபை அருளும். கர்த்தாவே, உமக்கு மகிமை. நீர் சிலுவையை சகித்து ஆண்டவரே எங்களுக்கு முன்மாதிரியாய் காணப்படுகிறீர். ஆமா ஆண்டவரே, நாங்களும் அப்படியே உம்மை போல் வாழ ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த பாடுபடக்கூடிய சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை அருளும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய பாடு மரணத்தை தியானிக்க கூடிய இந்த நாட்களிலே உம்முடைய வார்த்தையை கேட்ட எல்லா சகோதர சகோதரிகளோடு உம்முடைய கிருபை விளங்கட்டும். அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். உமக்கே மகிமை ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு எல்லாரோட வாழ்விலும் நிறைவேறட்டும். உமக்கே மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரம், துதி, கணம், மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.